காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கம் அருகே மனைவியின் கழுத்தை நெரித்து கொலை செய்த கணவனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் பழையசீரம் பகுதியைச் சேர்ந்தவர் சோமசுந்தரம். இவருக்கு 28 வயதாகிறது. இவர் ஊர்காவல் படையில் வீரராக பணியாற்றி வருகிறார். இவருக்கும் ஆனம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சோனியா என்பவருக்கும் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இந்த நிலையில சோனியா 5 மாத கர்ப்பிணியாக தற்போது இருக்கிறார். இந்த இரு தம்பதிகளுக்கும் இடையே அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டு அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில இன்று வழக்கம் போல தனது மாமியார் வீட்டில் இருந்த சோனியாவை அவரது கணவர் சோமசுந்தரம் கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியிருக்கிறார். இந்த தகவல் தொடர்பாக சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி தற்போது செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். மேலும் தப்பியோடிய ஊர்காவல் படை வீரர் சோமசுந்தரத்தை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில இந்த உயிரிழந்தவரின் உறவினர்கள் தற்போது கதறி அழிக்கூடிய காட்சிகள் இங்க பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய சோமசுந்தரத்தை தீவிரமாக தேடி வருகிறார்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.